வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 25. காலையில் மெதுவாக எழுந்து சுபத்ராவின் உதவியுடன் முன்னறைக்கு வந்து நீலிருக்கையில் நிரஞ்சனி அமர்ந்திருக்க மித்ரதேவும் அப்பொழுதுதான் அறையை விட்டு வெளியே வந்தான். குட் மார்னிங்டா. என்ன நைட்டெல்லாம் ஒரே சிரிப்பு சத்தமா இருந்துச்சு? அவர் கிண்டலாக கேட்கவும், அவ்வளவு சத்தமாவா கேட்டுச்சு என்று நகைச்சுவையின் பாணியில் உள்ளிருந்து ஒரு குரல் இழுவையாக எதிரொலிக்க வெளியே சமாளிப்பாக சிரித்து வைத்தான் அவன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, சும்மா பேசிட்டு இருந்தோம் என்றான் அமர்த்தலாக. ஆமா, அப்படியே அவனுங்க 2 பேரும் அமெரிக்காவோட ட்ரம்ப், ரஷ்யாவோட புதின்னு பேச்சுவார்த்தை நடத்துறானுங்களாம். ஏண்டா, அந்த ஆழாக்கு கூட பேசிட்டு இருந்தேன்னு சொல்றது உனக்கே உலக மகா காமெடியா தெரியல? மா என அதட்டியவன், காலையில வம்பு வளர்க்காதீங்க. சரி, இன்னைக்கு நீங்களே மேனேஜ் செய்ய முடியும் தானே? நான் ஆபீஸ் கிளம்பவா என்று கேட்டான். ஆண்டா, ஓகேதான். நீங்க பாருங்க சார், எனக்கும் கொஞ்சம் பரவாயில்லையாதான் இருக்கு. அதுக்காக நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. காதுல இரைச்சல் வலி கொஞ்ச நாளைக்கு விட்டு விட்டு இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஒரு நேரம் நல்லா தானே இருக்குன்னு உடம்பு அழட்டிட்டு பின்னாடி கஷ்டப்படாதீங்க. முக்கியமா குட்டீஸ்களை மறந்தும் குனிஞ்சு தூக்கிட வேணாம். இல்ல சார், கவனமா பாத்துக்கிறேன். நானும் பாத்துக்கிறேன்டா. சின்னவ தூங்குற நேரம் வேலையை முடிச்சுட்டா ஈஸியா தான் இருக்கும். நம்ம சாய்க்குட்டிய பத்தி கவலையே தேவையில்ல, அது பாட்டுக்கு சமத்தா இருந்துக்கும். அன்னை கூறவும், யாரு அவன் சமத்தா? நேத்து நைட்டு என் கைய கடிச்சு வச்சுட்டான் என்று நொடித்தான் தேவ். என்னடா சொல்ற? சுபா வியந்து போக, அச்சோ, அவ வாயிலே ஒன்னு போட்டிருக்க வேண்டியதானே சார். ஆனா அப்படிலாம் செய்ய மாட்டானேவன். பாப்பா தான் அப்பப்ப கடிக்க பாக்குறா என்றாள் நிரஞ்சனி யோசனையாக. நீ ஏன் பதற? அவ என்ன வம்பிழுத்தானோ? மா, என் வயசென்ன அவன் வயசென்ன? மகன் எகிரி கொண்டு வரவும், அந்த பொடி எனக்கு ஈக்குவலா சீண்டிட்டு சுத்துற நீதாண்டா அதை சொல்லணும். உண்மையா நீ ஒண்ணுமே செய்யாமத்தான் அவன் உன்னை கடிச்சானா என்றார் அவர் சந்தேகமாக. சரி, டைம் ஆகுது, நான் தோட்டத்துல வாக் போயிட்டு வரேன் என பட்டென்று எழுந்து சென்று விட்டான் தேவ். ஓடுறான் பாரு, இவன் தான் ஏதோ சீண்டி விட்டு இருக்கான். சுபத்ரா சிரிக்க, நிஜமா நான் வந்த புதுசுல பார்த்தவரா இவர்னு இருக்குமா? அவன்கிட்ட அவ்வளோ ஜாலியா விளையாடுறாங்க என்று தானும் புன்னகைத்தாள் நீரு. இவன் எப்பவுமே இப்படித்தான்ப்பா, எல்லார்கிட்டயும் ரொம்ப ஈஸியா ஜெல் ஆயிடுவான். சாரு இனியா குட்டி போனதுலதான் புள்ள டோட்டலி கொலாப்ஸ் ஆயிட்டான். வேதனையுடன் பேசியவரின் கருத்தை அழுந்த பற்றியவள், பின்ன சாதாரண இழப்பாமாது, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் என்றாள் வருத்தமாக. உள்ளே சாய்சரன் சினுங்கும் மொழி கேட்கவும், தூக்க கலக்கத்துல குழந்தை விழுந்துட போறான் என்றவாறு மகனின் அறைக்கு விரைந்த சுபா அங்கே பாலகன் இன்னமும் உறக்கத்தில் இருப்பதைக் கண்டுவிட்டு மெல்லிய முறுவலுடன் திரும்பி வந்தார். என்னம்மா, இன்னும் எழுந்துக்கலையா? ஆமா, புரண்டு படுக்கும்போது சினிங்கிருப்பான் போல. இவனும் அவனை நல்லா பொத்துனாப்புலதான் சுத்தி 6-7 தலகாணி அடுக்கி வச்சுட்டு வந்திருக்கான். கீழெல்லாம் விழமாட்டான் என்று அவள் அருகில் அமர்ந்தார். அடுத்து 1 மணி நேரத்தில் தேவ் குளித்து கிளம்பி வரவேற்பறை வர சாய்சரன் 2 கைகளிலும் கோப்பையை இறுக பிடித்தபடி பால் குடித்துக் கொண்டிருந்தான். டேய், நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ள எழுந்துட்டியா? தேவின் குரல் கேட்டதும் முகம் நன்றாக மலர்ந்துவிட வாயில் இருந்ததை அகற்றிவிட்டு அவனிடம் பளீரென்று அரும்பு பற்களை காட்டினான். இதனடா வெள்ளமீச என அவன் மேலுதட்டில் கோடாக படிந்திருந்த பாலை சுட்டு விரலால் துடைத்துவிட்டபடி கிண்டலாக விசாரித்தான். அவனும் பதிலுக்கு சிரித்து வைக்க, நல்லா சிரி என அவன் கண்ணம் கிள்ளியவன் ஏதோ யோசனையில் சமையலறையை எட்டி பார்த்தான். அம்மா உள்ளதா இருக்காங்க. சுபத்ராவை தேடுகிறானோ என்று எண்ணி கேளாமலே தகவல் தந்தாள் நிரஞ்சனி. அவளை ஒரு பார்வை பார்த்தவன், என தலையசைத்து விட்டு தன் தாடையை தடவியபடி சின்னவனை கவனித்தான். என்ன செய்றாரு? அவனின் நடவடிக்கை இயல்புக்கு மாறாக இருக்கவும் குழப்பத்துடன் நோக்கினாள் பெண். சாய் கோப்பையை தேநீர் மேசை மீது வைக்கவும், இங்க வா என்று அவனை அள்ளிக்கொண்டு நடந்தான் தேவ். என்னவோ 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அவர் தோள் மேல இவன் என்ன ஒய்யாரமா கைய போட்டுட்டு போறான் பாரு. ஏதோ வேலை பண்றாங்களோ. இந்த வாண்டு அவர் சொல்றத அவ்வளோ சீரியஸா முகத்தை வச்சுட்டு கவனிக்குது. நிரஞ்சனி ஆச்சரியமாக அவர்களை பார்த்திருக்க இருவரும் உள்ளே சென்று மறைந்தனர். சுபா வானலையில் எதையோ கிளறிக் கொண்டிருந்தவர், பாட்டி என அவர் பின்னால் இருந்து கேட்ட மழலை மொழியில் திகைத்து திரும்பினார். தேவ் ரகசிய புன்னகையுடன் அவரை புருவம் தூக்கி பார்க்க சின்னவன் அவரின் வியந்த பார்வையில் நாணம் கொண்டு வேகமாக முகத்தை மறைத்து கொண்டான். ஹே, என்ன சொன்ன நீ என அவசரமாக அடுப்பை அணைத்துவிட்டு அவர்களிடம் வந்தார் சுபத்ரா. அவனும் தேவின் கழுத்தை இறுக கட்டிக்கொண்டு அசையவில்லை. பையனை விலக்க முயன்று தோற்றவர், டாய் சாய்க்குட்டி, இன்னொரு தடவை பாட்டி சொல்லுங்க பாப்போ என்றார் ஆவலாக. அவனோ என மறுத்தான்.
ஹே சொல்டா, என்ன அழகா சொல்றேன் பாரு. தாயின் உற்சாகத்தை சன்ன முறுவலுடன் ரசித்த தேவ் தன் தோளில் புதைந்திருந்த பாலகனை உசுப்பினான். செல்லக்குட்டி, ஒன்ஸ் மோர் பாட்டி சொல்லுவீங்களா? அவனோ இன்னும் இவனை இறுக்கிக் கொள்ள, நோ தங்கம், நம்ம டீல் என்ன? அப்புறம் நான் கூட பால் விளையாட மாட்டேன் என மிரட்டவும் பட்டென்று விலகி இமைகளை சுருக்கி பார்த்தான் பாலகன். சிரித்தவன், இனிமே பாட்டிய பாட்டின்னு தான் சொல்லணும், அப்பதான் இந்த குட் பாய் கூட நான் டெய்லி விளையாடுவேன் என்று கன்னத்தில் முத்தமிடவும் பையன் ஏமாற்றமாக பார்த்தான். ஓ, இப்படித்தான் நீ கண்ட்ரோல்ல வச்சிருக்கியா? கூப்பிடு கண்ணா என்றான் தேவ். திரும்பி சுபாவை பார்த்து சாய் பாட்டி என்றது பாவமாக. இதென்ன குரல் உள்ள போயிடுச்சு என சோகமாக முகத்தை வைத்தவர், சரி வா அம்மா கிட்ட சொல்லலாம் என்று ஆசையாக அவனை தூக்க முயல பிள்ளை மறுத்து அவர் மகனிடமே ஒட்டிக்கொண்டான். டேய், இதெல்லாம் டூ மச்சுடா, என்னை விட்டு இவங்கிட்ட போக மாட்டேன்னு அழுத நீ, இப்ப இவ்வளோ சீன் காட்டுறியா என முறைத்தவர், இவனோட பூச்சாண்டி வேஷத்தை மறந்துட்டியாடா குட்டி? தலை முழுக்க முடியா, முகமே தெரியாம தாடிலாம் வச்சு அசல் கரடி மாதிரியே இருப்பானே என்று தேவின் கேசத்தை அவர் களைத்து விடவும் அவன் வேகமாக கருத்தை தட்டிவிட்டான். மா கலைக்காதீங்க, நான் ரெடி ஆயிட்டேன். ஓகே வா, நிரஞ்சனிக்கிட்ட போவோம். தன்னிடம் ஆர்வமாக வரும் சுபத்ராவை புன்னகையுடன் ஏறிட்ட நிரு, என்னம்மா பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆயிட்டீங்க போலிருக்கு என்று மொழியவும் தேவ் அவளிடம் வியந்த பார்வையை வீசினான். ஓ, அப்ப உனக்கும் தெரியுமா? அவர் ஆச்சரியமாக கேட்க, இல்லம்மா, 2 பேரும் ஏதோ ரகசியம் பேசிட்டே உங்களை தேடி வந்தாங்க, அதான் கேட்டேன், என்ன செஞ்சாங்க என்றாள் ஆவலாக. இந்த பையன் என்ன பாட்டின்னு கூப்பிடுறாண்டி அவர் மகிழ்ச்சியுடன் அறிவிக்க பெற்றவளின் முகம் மலர்ந்து போனது. அப்படியாடா தங்கம், எங்க அம்மாக்கு முன்னாடி கூப்பிடு. தாயை பெருமையாக நோக்கிவிட்டு சுபாவிடம் பாட்டி என வெக்கமாக அழைத்தான் குழந்தை. என் அழகு செல்லம் என அவன் முகம் வருடி நெட்டி முறித்தவர், வா அம்மாக்கு முத்த தருவியா என்று அழைத்ததும் வேகமாக அவரிடம் தாவி விட்டான். பாத்தி அவன் கூட சேர்ந்து சேட்ட கூடி போச்சுடா உனக்கு என்று கண்ணன் கிள்ளியவர் நிரஞ்சனியின் அருகில் அமர்ந்தார். மா என அவளிடம் ஆசையாக சிரித்த மகனின் நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டு கண் கலங்கினாள் பெண். இதான் வேணாங்கிறது, உன்னை பார்த்து சந்தோஷமா இருக்கிற பையனும் அழனுமா என்று அதட்டினார் சுபத்ரா. இல்லம்மா, இது ஒரு மாதிரி ஹாப்பினஸ் ஃபீலிங். கண்ணீரோடு புன்னகைத்தவளிடம், அது சரி என்றவர், நேத்து நைட்டு இந்த பேச்சுவார்த்தை தான் உங்களுக்குள்ள போயிட்டு இருந்ததடா என்றார் மகனிடம் கிண்டலாக. ஆமா என்றவாறு எதிரிருக்கையில் அமர்ந்தவன், நீங்க வெறும் வாய்தான், 1.25 வயசு ஆகுது, இவனுக்கு பேச சொல்லித் தரதில்லையா? பெட் டைம் ஸ்டோரிஸ் போல நாங்க பெட் டைம் லேர்னிங் ஸ்டார்ட் செஞ்சிருக்கோம் என அமர்த்தலாக கூறினான் தேவ். அதோடு குழந்தையிடமும் திரும்பி, என்னடா என்று கேட்டதும் அவனுக்கு புரியவில்லை என்றாலும் உற்சாகமாக தலையை ஆட்டினான் சாய். இந்த பொடுசெல்லாம் இப்பவே அவனுக்கு நல்ல ஜால்ற அடிக்குது என மீண்டும் செல்லமாக அவன் கண்ணம் கிள்ளியவர், இதுல எதுக்குடா 2 பேரும் கடிச்சுக்கிட்டு விளையாடுனீங்க என்று மைந்தனிடம் கேள்வி எழுப்பினார். மா என அவரை அதட்டியவன், திரும்ப திரும்ப நானும் கடிச்சங்கிற மாதிரி அசிங்கமா சொல்லாதீங்க என்று முறைத்தான். அப்புறம் ஒழுங்கா இருக்க பிள்ளை எதுக்கு திடீர்னு உன்னை கடிக்கணும்? ஷப்பா, அதை விட மாட்டீங்களா? நான் சும்மா அவன்கிட்ட விளையாட்டா மட்டதான் செஞ்சேன், அந்த பயப்புல செஞ்சே முடிச்சிட்டா. போதுமா, சந்தேகம் தீர்ந்ததா? வந்து டிஃபன் எடுத்து வைங்க என்று விரைப்பாக எழுந்து உணவறைக்கு நடந்து விட்டான் தேவ். இப்படி கிராஸா ஓடக்கூடாதுரா, இங்க பாரு, இந்த லைனுக்கும் அப்புறம் அந்த லைனுக்கும் ஸ்ட்ரைட்டா ஓடணும், என்ன புரியுதா என்று சாய்சரனிடம் ஓடி காண்பித்தான் ஆடவன். டே, அது குழந்தை தானேடா, அவன் வசதிக்கு விளையாடிட்டு போறான், விடு. சுபத்ரா சலித்து கொள்ள, நோமா, எது ஒன்னும் புதுசா தெரிஞ்சுக்கும் போதே சரியான டிசிப்ளின்ல கத்துக்கிறதா நல்லது, நீங்க நடுவுல வராதிங்க, நான் கைட் பண்ணிக்கிறேன் என்று தாயை கண்டித்தான் தேவ். என்னவோ செய்யுங்கடா போங்க, பேட் உயரம் கூட இல்லாதவனுக்கு கிரிக்கெட் சொல்லித்தரானா இவன் என்றார் நொடிப்பாக. மிஸ்ஸஸ் விஜயகுமார் என அவன் கத்தவும், நான் உள்ள போயிட்டேன்டா என்று எழுந்து ஓடிவிட்டார் அவர். மகளை தொட்டிலில் இட்டு ஆட்டியிருந்த நிரஞ்சனி, தேவையா அவங்களுக்கு? அமைதியாவே இருக்கிறதில்ல, அவங்கள சீண்டிக்கிட்டே இருக்கணும் என்றாள் கிண்டலாக. பின்ன என்னடி, இவனுக்கு சும்மா பால தூக்கி போட்டு விளையாடுறது பிடிக்காதுன்னு அந்த வாண்டுக்கு இப்பவே கிரிக்கெட் சொல்லி தந்துட்டு இருக்கான். அதுல என்ன பிரச்சனை? தம்பிக்கு ஏத்த மாதிரி பிளாஸ்டிக் பேட் பால்ல தானே விளையாடுறாங்க, அவனுமே இன்ட்ரெஸ்டடா தான் கத்துக்கிறான், இடையில நீங்க திட்டு வாங்குறதா மிச்சம். நாயகி சிரிப்புடன் கூற, நமக்கு அதெல்லாம் புதுசா என்ன, இருந்துட்டு போகுது என அசட்டையாக கூறியபடி தன் பேசியை எடுத்தார் சுபா. அப்பொழுது மா என தேவ் அழைக்கவும், இப்பதானே விரட்டி அடிச்சான், திரும்ப எதுக்கு கூப்பிடுறா என்று பல்லை கடித்தபடி வெளியேறுபவரைக் கண்டு குறுக்காக தலையசைத்த நிரஞ்சனி மகளை பார்க்க தனுஸ்ரீ பேச்சு சத்தத்தில் உறங்க முடியாமல் சினுங்கினாள்.
அவள் மீண்டும் தொட்டிலை ஆட்டத் தொடங்க, உள்ள வாங்க, உக்காருங்க என்று சுபா யாரையோ வரவேற்று இருந்தார். வர ஃப்ரைடே பையனுக்கு மேரேஜ், அதுக்கு இன்வைட் பண்ணத்தான் வந்தோம். வருகை தந்திருந்த பெண்மணிகளில் ஒருவர் கூற, ரொம்ப சந்தோஷம், ஹாட் ஆர் கூல், என்ன சாப்பிடுறீங்க என விருந்தோம்பலுக்கு வினவினார் சுபத்ரா. அதெல்லாம் வேணாம் சுபா, எல்லாம் மாத்தி மாத்தி குடிச்சு சேராம நேத்து தான் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தேன். அடடா, உடம்ப பாத்துக்கோங்க. ஆமா, பாத்துதான் ஆகணும், தலைக்கு மேல வேலை கிடக்கே. சரி வரட்டா, கண்டிப்பா மேரேஜுக்கு வந்துடணும், மிஸ் பண்ணாம வரேன் என்று நகைமுகமாக அவரை வழி அனுப்ப வாசலுக்கு நடந்தார் சுபா. சரணுடன் விளையாடியிருக்கும் தேவை கவனித்த அப்பெண்மணி, பரவாயில்ல, எப்படியோ ஒண்ணு, பையனுக்கு இன்னொரு லைஃப் அமைச்சு கொடுத்துட்டீங்க. இந்த குழந்தை உங்க 2வது மருமகளோடதா என்று கன அக்கறையாக தனது வெண்கல குரலில் கேட்டார். திடுக்கிட்ட சுபத்ரா தடுமாறி சமாளிப்பாக சிரித்து வைக்க மித்ரதேவ் இறுகிய முகத்துடன் நின்றிருந்தான். கியூட் பாய் என்று வந்ததற்கு நன்றாக சொதப்பியதும் இல்லாமல் பாலகனையும் ஒரு கொஞ்சி விட்டே நடைய கட்டினார் அவர். மகனை தயக்கத்துடன் ஏறிட்டு, தேவ் என சுபா திணறலாக அழைக்க அன்னையை திரும்பிக் கூட பாராமல் விறுவிறுவென வீட்டிற்குள் விரைந்து விட்டான் அவன். அவர் விரல்களை பிசைந்து கொண்டு நிற்க பெரியவன் திடீரென்று தன்னை தனிமையில் விட்டு சென்றதில் ஒன்றும் புரியாமல் விழித்திருந்தான் குழந்தை. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.